இன்னைக்கு நம்ம தசாவதாரத்துல 5வது அவதாரத்தை பார்க்க போறோம். எது 5வது அவதாரம்? வாமன அவதாரம். கரெக்ட். வாமனாவதாரம்னா 5th அவதாரம். சோ வாமனாவதார ஸ்டோரிய பார்க்கலாம். श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवं पास्महे. தசாவதாரத்துல 5வது அவதாரமான வாமனாவதாரத்தினுடைய கதைய இன்னைக்கு பார்க்க போறோம். வாமனாவதாரத்துல பெருமாள் யார காப்பாத்தினர், யார சம்ஹரிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவர்களை காப்பாத்தினர். ஆனா யாரையுமே சம்ஹாரம் பண்ணல. இது வரைக்கும் நம்ம 4 அவதாரங்கள் பார்த்திருக்கோம். எல்லா அவதாரத்திலையும் ஒரு சாதுவை காப்பாத்துவர், இல்ல பல சாதுக்களை காப்பாத்துவர், அப்புறம் சில துஷ்டர்களை நிரசனம் பண்ணுவர், சம்ஹாரம் பண்ணுவர் இல்லையா? மத்ஸ்யாவதாரத்துல என்ன பண்ணார்? சத்யவிரத பாண்டியனை காப்பாத்தினர் அண்ட் ஹயக்ரீவாசுரனை சம்ஹாரம் பண்ணினர். கூர்மாவதாரத்துல தேவர்களை காப்பாத்தினர், அசுரர்களை சம்ஹாரம் பண்ணினர். வராகாவதாரத்துல பூமி தேவியை காப்பாத்தினர், ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் பண்ணார். நரசிம்மாவதாரத்துல பிரகலாதனை காப்பாத்தினர், ஹிரண்ய கஷிபுவை சம்ஹாரம் பண்ணினார். ஆனா வாமனாவதாரத்துல மட்டும் காப்பாத்த மட்டும்தான் காப்பாத்தினார், சம்ஹாரமே பண்ணல பெருமாள். சோ இதுதான் வாமனாவதாரத்தினுடைய யூனிக் ஸ்பெஷாலிட்டி. சம்ஹாரமே இல்லாத அவதாரம் இது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷல். அண்ட் இந்த அவதாரத்தை நம்ம இந்த மாசத்துல வாசிக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா வாமன ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்ரபத சுக்ல துவாதசி அப்படிங்கறதுலதான் வருது. போன வருஷம் நீங்களாம் மாசம் திதி நட்சத்திரம் எல்லாம் கத்துருக்கேன். அதுல அந்த லூனார் மந்த் ஆஃப் பாத்ரபதா, அதுல சுக்ல துவாதசியில வாமனாவதாரம் நடந்தது. that corresponds to somewhere between mid August to mid September. சோ அந்த டயத்துல அந்த சீசன்ல நம்ம இந்த அவதாரத்தை கத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி. சோ வாமனாவதார கதை என்ன? உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச கதை தான். பட் டுடே அடியன் இஸ் கோயிங் டு டெல் யூ சம் டீடைல்ஸ் அபவுட் தி ஸ்டோரி. ஓகே, சோ முதல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டோம்னா, நம்ம கூர்மாவதார கதைய டீடைல்டா பார்த்தோம் இல்லையா? அதுல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது. எப்போ? பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வெளியில வந்தது. அதுக்கப்புறம் பெருமாள் மோகினி அவதாரம் பண்ணி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுத்துட்டார், அசுரர்களுக்கு அமிர்தம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? தேவர்களுக்கு நல்லா பவர் வந்து கொடுத்து. பவர் வந்த உடனே அவ அசுராளோட மறுபடியும் சண்டை போட்டான். அங்கேயே பார்க்கடலுடைய கரையிலேயே சண்டை நடந்தது. அந்த சண்டையில, பயங்கர சண்டையில, அசுரர்களுடைய தலைவன், அசுரர்களுடைய ராஜா, அவனுக்கு இந்திரசேனன்னு பேரு. அந்த இந்திரசேனன் அப்படிங்கிறவன் சம்மரிக்கப்பட்டுட்டான். அவனை கொன்னுட்டான், அவனை கில் பண்ணிட்டான் தேவர்கள்லாம். இப்போ இந்த இந்திரசேனன் அப்படிங்கிற ராஜா போன உடனே அசுரர்கள் எல்லாரும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டா. இனிமே நம்ம பேட்டில் பண்ணி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நினைச்சுண்டு அவள் எல்லாம் வித்ரா பண்ணிட்டா பேட்டில் இருந்து. இப்ப தங்களுக்கு ராஜா இல்லையே, என்ன பண்றது அப்படின்ற கவலையில இருக்கிறச்சே அங்க நாரதர் வர. நாரதர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோஜனை சொன்னார். நீங்களாம் என்ன பண்ணுங்கோ, உங்களோட ஆச்சாரியனை போய் சேவிங்கோ அப்படின்னார் அசுரர்கள் கிட்ட. யாரு அசுரர்களுடைய ஆச்சாரியன்? சுக்ராச்சாரியர். அவர் அப்போ அஸ்தமனகிரி அப்படின்னு ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அங்க போய் நீங்களாம் சேவிங்கோ சுக்ராச்சாரியனை, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நாரத பகவான் சொல்லிட்டு போயிட்டார். இவாள்லாம் இந்த இந்திரசேனனுடைய பாடி எடுத்துட்டு அஸ்தமனகிரிக்கு போய்
சுக்ராச்சாரியர்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி தேவர்கள்லாம் கொன்னுட்டா இந்திரசேனன்னு அப்படின்னு சொல்லி. உடனே சுக்ராச்சாரியர் என்ன பண்ணார், அவர்கிட்ட மிருத சஞ்சீவனி வித்யைன்னு ஒண்ணு இருந்தது. அது என்ன பண்ணும், டெட் பீப்புள ரிசரெக்ட் பண்ணி அலைவாக்கும். அந்த மாதிரி ஒரு மந்திரம் அவர்கிட்ட இருந்தது. அந்த மந்திரத்தை வச்சுண்டு, மிருத சஞ்சீவனி வித்யை வச்சுண்டு இந்த மகாபலிய, இந்த இந்திரசேனனை ரிசரெக்ட் பண்ணார் சுக்ராச்சாரியர். ரிசரெக்ட் பண்ணி வந்த அந்த பர்சன் தான் மகாபலி. So இந்திரசேனன் became மகாபலி after resurrection. மகா பலசாலி ஆயிட்டான். இந்த ரிசரெக்ஷன்ல அவனுக்கு வெறும் லைஃப் மட்டும் வரல, ரொம்ப விகர், ரொம்ப பவர் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த மகாபலிக்கு, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோமா கைலி, இந்த மகாபலிக்கு சுக்ராச்சாரியர்கிட்ட ரொம்ப 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 பக்தி வந்துடுது. ஆச்சாரிய பக்தி எவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, அவர் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். அது மட்டும் இல்ல, அவர் சில யாகங்கள்லாம் பண்ணி பிராமணாலாம் ரக்ஷி அப்படின்னு சொன்னா அதையும் அவன் செய்வான். ஜெனரலி இதெல்லாம் அசுரர்களுடைய பிரின்சிபிளுக்கு அகெயின்ஸ்ட் இல்லையா? நம்ம பார்த்தோம் நரசிம்மாவதார ஸ்டோரியில. பிரகலாதன் குருகுலத்துல என்ன படிச்சான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யாக யஜ்ஞங்களை எல்லாம் துவம்சம் பண்ணணும் அப்படின்னு அசுரர்களுக்கான அந்த விஷயத்தை தான் படிச்சான். சோ அசுரர்களுடைய ஜெனரல் பாலிசி யாக யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா அதை வளர்த்து விட்டாதான் அசுரால்லாம் சேஃபா இருப்பான்னு சுக்ராச்சாரியர் நினைச்சாராம். அதனால அதெல்லாம் நீ வளர்ப்பா பரவாயில்ல அப்படின்னு மகாபலிக்கு சொன்னார். அதையும் அவன் கேட்டான். சோ அவன் யாக யஜ்ஞங்களை எல்லாம் நன்னா பரிபாலிச்சான், நன்னா அலோவ் பண்ணான் பண்றதுக்கு. ரொம்ப நன்னா எல்லாரையும் பார்த்துட்டான், மக்களை எல்லாம் ரைட்டியஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தான், நல்லவனா இருந்தான். ஆனா அவன் நல்லவனா இருந்தானே தவிர அவனுக்கு ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருந்தது. எல்லா இடத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை ஜெனரலி கிங்ஸுக்கு இருக்கும், அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு எல்லா இடத்தையும் ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சுக்ராச்சாரியர் என்ன பண்ண, பா நான் உனக்கு விஸ்வஜித் யாகம்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறேன், அந்த விஸ்வஜித் யாகத்தை நீ பண்ணினியானா உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு யாகம் பண்ணி வச்ச, விஸ்வஜித் யாகம். அதுலேருந்து ஒரு தங்க தேர் வந்தது, பச்சை குதிரை வந்தது, சிங்க கொடி வந்தது. இதெல்லாம் வச்சுட்டு நீ சண்டை போட்டேன்னா உனக்கு தோல்வியே கிடையாது, nobody can defeat you அப்படின்னு சொன்னார். சரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இவன் என்ன பண்ணா, நேர ஸ்வர்கலோகத்துக்கு படையெடுத்தான். இந்த தேவர்கள் தானே அசுரர்கள் எல்லாம் அடிச்சு போட்டா, அதனால முதல்ல அவளை ஒரு கை பாக்குறது அப்படின்னு ஸ்வர்கலோகத்துக்கு படையெடுத்துன்னு போனான். சீச் பண்ண போனான் அமராவதி அப்படிங்கிற ஸ்வர்கா கேபிட்டல்ல. இவன் வந்திருக்கான் அப்படின்னு உடனே இந்திரனுக்கு பகிர்ந்து, நான் தானே அடிச்சு கொன்ன இந்த இந்திரசேனனை, திருப்பி உயிரோட வந்து நிக்கிறான், என்னப்பா இது அநியாயம் அப்படின்னு அவனோட ஆச்சாரியனான ப்ரஹஸ்பதி கிட்ட போய் கேட்டான் இந்திரன். ப்ரஹஸ்பதி சொன்னார், பா அவன் குருவால ரிசரெக்ட் பண்ணி வந்திருக்கான், இப்போ அவன் போய் அவனோட ஆச்சாரியன் கிட்ட உயிர் பிச்சை மறுபிறவி வாங்கிட்டு வந்திருக்கான் இப்போ. அதனால அவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான், அவனோட சண்டை கிண்ட போட்டுறாத, ஓடி போயிடு அப்படின்னாரு. அதனால இந்திரன் ஸ்வர்க்கத்தை விட்டு ஓடியே போயிட்டான். ஸ்வர்க்கத்தை மகாபலி கேப்சர் பண்ணிட்டான். கேப்சர் பண்ணது மட்டும் இல்ல, குபேரன் கிட்ட ஒரு சூப்பர் கொடை இருக்குமா, அந்த கொடையை பிடிங்கிட்டான். தேவர்களுடைய அம்மா அதிதி தேவி, அவளுடைய காதுல இருக்கிற குண்டலம், அதுல இருந்து அமிர்தம் சொட்டுமா, அதை எடுத்துட்டான். இந்த மாதிரி எல்லா அவளுடைய பொசிஷன்ஸ் எல்லாமும் அவன் வந்து சீஸ் பண்ணிட்டான் எல்லாத்தையும். அவளுக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்லை, அப்படி ஓடி போயிட்டான் தேவர்கள்லாம் சொர்க்கத்துல இருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணான் மகாபலி, இன்னும் நன்னா ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு பூமியில வந்து தான தர்மங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அவன் நன்னாதான் பண்ணான், மத்த அசுரால் மாதிரி எல்லாரையும் படுத்தல. இப்ப ஹிரண்யகசிபுவும் தபஸ் பண்ணி வந்தான். பட் தபஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் மக்களை எல்லாம் போட்டு படுத்தினான், துன்புறுத்தினான், டார்மெண்ட் பண்ணான். பட் மகாபலி அப்படி பண்ணல. மகாபலி என்ன பண்ணா, மக்களை எல்லாம் நன்னாதான் பார்த்துட்டான், நன்னா தானம் எல்லாம் பண்ணான். ஆனா தானம் பண்ணி பண்ணி அவனுக்கு தலைக்கு கர்வம் ஏறி போயிடுது. என்ன மாதிரி தானம் பண்றவன் இந்த உலகத்திலேயே கிடையாது,
அப்படின்னு அவன் ரொம்ப ப்ரௌடாக ஆரம்பிச்சுட்டான். அந்த சமயத்துல என்னாச்சு, இந்த தேவர்களுடைய அம்மா இருக்கா இல்லையா அதிதி தேவி, அவளுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இப்படி என் குழந்தைகள் தேவர்கள் இவாளுக்கெல்லாம் இருக்கிறதுக்கே வீடு இல்லாம போயிடுத்தேன், அவளோட ஊர் ஸ்வர்க்கத்தையே இப்படி ஆக்கிரமிச்சுட்டானே இந்த மகாபலி, என்ன ஒரு அநியாயம், எப்படியாவது நம்ம அவளுக்கு ஸ்வர்க்கத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு அவ தன்னுடைய ஆத்துக்காரர் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட போய் கேட்டான். அதிதியினுடைய ஆத்துக்காரர் யாரு? அவர் தான் கஷ்யப பிரஜாபதி, கஷ்யப முனிவர். அந்த கஷ்யபர் என்ன பண்ணார், அதிதிக்கு ஒரு விஷயம் சொன்னார், ஒரு சீக்ரெட் சொன்னார். அம்மா, எந்த கஷ்டமானாலும் நாராயணனை போய் கேளு, அவர் நிவர்த்தி பண்ணி தருவார் அப்படின்னார். சரி சுவாமி, ரொம்ப சந்தோஷம், நான் நாராயணனை வழிபடுறேன், நாராயணனை ப்ரே பண்ணிக்கிறேன். ஆனா எப்படி பண்ணணும், என்ன பண்ணினா நாராயணனை நான் சேவிக்க முடியும், எந்த மாதிரி அவரை வழிபடணும், எந்த மாதிரி அவர்கிட்ட ப்ரே பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டாலாம். அப்போ கஷ்யபர், நீ பயோவிரதம் பண்ணு அப்படின்னு அதிதி தேவிக்கு சொல்லி கொடுத்தார். பயோவிரதம்னா என்னன்னா, ஒரு 13 day ஃபாஸ்ட். அதுல என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டே அது ஒரு அமாவாசை. அமாவாசைனா நியூ மூன் டே, when there is no moon in the sky. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, லாஸ்ட் இயர் நீங்க படிச்சிருக்கேன் மாசம் திதி நட்சத்திரத்துல. சோ அமாவாசை அப்படிங்கிறது நியூ மூன் டே. அந்த நியூ மூன் டே அன்னைக்கு இந்த விரதத்தை நீ ஸ்டார்ட் பண்ணணும். அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வராகம் இருக்கு இல்லையா, வராகம்னா போர், வைல்டு போர். வைல்டு போர் எங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணுமோ அந்த இடத்துல இருக்கிற சாண்ட், டஸ்ட், அதாவது வைல்டு போர் எங்க நடந்து போயிருக்கோ அந்த இடத்துல இருக்கிற சாண்ட் எடுத்து நீ பூசிக்கணும் உன்னோட உடம்புல. அதுக்கப்புறம் நதியில நல்லா தீர்த்தம் பண்ணணும், பூமி தேவியை குறிச்சு ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் 12 daysக்கு பால் மட்டும்தான் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுதான் பயோவிரதம். பயஸ்னா பால், பாலை மட்டும் சாப்பிடலாம், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. ஓகே, சோ அதுதான் பயோவிரதம். அதுக்கப்புறம் 13th day அன்னைக்கு என்ன பண்ணணும், எல்லாரையும் கூப்பிட்டு ஃபீஸ்ட் கொடுக்கணும், ததியாராதனை பண்ணணும். ததியாராதனைனா ஃபீஸ்ட், நீங்களாம் படிச்சிருக்கேன் பரிபாஷையில போன வருஷம் இல்லையா. சோ அந்த மாதிரி ததியாராதனை பண்ணணும். அந்த ததியாராதனையில என்னென்ன பண்ணணும், பாலால ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி, மெயினா அக்கார விடிசல் பண்ணி பெருமாளுக்கு அம்சே பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். அண்ட் இந்த ததியாராதனைக்கு முன்னாடி பெருமாளுக்கு பால்ல திருமஞ்சனமும் பண்ணணும். இத்தனையும் சொன்னார் கஷ்யப பிரஜாபதி. இதுதான் பயோவிரதம், டூ திஸ் 13 day ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே அப்படின்னு அதிதி தேவி பெருமாளை குறிச்சு பயோவிரதம் பண்ணி முடிச்ச உடனே பெருமாள் சாட்சாத்காரமானார். பெருமாள் அப்பியர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதிதி தேவி. வந்த உடனே ரொம்ப அழகா பீதாம்பரதாரியா சங்க சக்கரத்தெல்லாம் தரிச்சுண்டு கிரீட்டத்தோட குண்டலத்தோட மயில்பீலியோட அவ்வளவு அழகா வந்தார் பெருமாள். அவரை பார்த்த உடனே அதிதி சொன்னா, பெருமாளே, என் குழந்தைகளை நீங்க தான் காப்பாத்தணும், அவள்லாம் சொர்க்கலோகத்திலேருந்து துரத்தப்பட்டுட்டா, தேவர்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு வீடே இல்ல, என்னுடைய குண்டலத்தை எடுத்துன்னு போயிட்டான் மகாபலி, குபேரனுடைய கொடையை எடுத்துட்டு போயிட்டான், நீங்க தான் காப்பாத்தணும் பெருமாளே அப்படின்னு கேட்டுண்டா. பெருமாள் அப்படியே ஆகட்டும்மா அப்படின்னு சொல்லி அவளுக்கு குழந்தையா வாமன மூர்த்தியா ஒரு பாத்ரபத சுக்ல துவாதசி அன்னைக்கு அவதாரம் பண்ணினார். ரொம்ப அழகா இருந்தாரா அந்த வாமன மூர்த்தி. வாமனன் அப்படின்னாலே அழகன் அப்படின்னு ஒரு அர்த்தம். வாமனன்னா குள்ளமா இருக்கிறவன் ஒரு அர்த்தம், டுவார்ஃப்னு ஒரு அர்த்தம், அதே மாதிரி த ஹேண்ட்சம் ஒன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அவ்வளவு அழகா இருப்பான் வாமனன். குட்டியா ஒரு வட்டு எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி. வட்டுன்னா என்னன்னா, உபநயனமாறதுக்கு முன்னாடி இருக்கிற குட்டி புள்ள, அவருக்குதான் வட்டுன்னு பேரு. அவர் அவதாரம் பண்ணின உடனேவே அவருக்கு உபநயனம் பண்ணிட்டாளாம். பக்கத்துல இருக்கிற ரிஷிகள்லாம் சேர்ந்து உபநயனம் பண்ணி வச்சுட்டாராம். அவருக்கு கொடை, கமண்டலு, தண்டம் எல்லாம் கையில கொடுத்தா. அழகா வாமன வட்டுவா இருந்தார் அவர். அவர் சொன்னார், நான் போய் மகாபலி கிட்டக்க யாச்சகமா வாங்கிட்டு வர ஸ்வர்க்கத்தை அப்படின்னு சொன்னார். யாச்சகம்னா என்ன? யாச்சகம் அப்படின்னா ஆர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ALMS, அதாவது சம்திங் தட் யூ சீக், கேட்டு வாங்கிக்கிறது, பெக் பண்ணி வாங்கிக்கிறது, லிட்ரலி. அந்த மாதிரி கேட்டு நான் சொர்க்கத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம் பெருமாள் வாமனன். ஏன், இவருக்கு என்ன பவர் கிடையாதா?
எப்பேற்பட்ட அசுராலையெல்லாம் ஒரு கை பார்த்திருக்காரு இவர். ஹயக்ரீவன் என்ன, ஹிரண்யாக்ஷன் என்ன, ஹிரண்யகசிபு என்ன, எல்லாரும் ஒரு கை பார்த்தவர் இந்த பெருமாள். அவர் போய் மகாபலியை ஒரு தட்டு தட்டினா அவங்க கிட்ட இருந்து சொர்க்கத்தை பிடுங்கிட்டு வந்திருக்க முடியும். ஆனா அப்படி பண்ணல. என்ன காரணம்? என்ன காரணம்னா மகாபலி நல்லவன், அவன் கெட்டவன் கிடையாது. ஆனா அவன் கிட்ட சில கெட்ட குவாலிட்டிஸ் இருந்தது. அதுல முக்கியமான கெட்ட குவாலிட்டி பிரைட் அப்படிங்கிறது, கர்வம் அப்படிங்கிறது. அந்த கர்வத்தை மட்டும் அடக்கினா போறோம், அவன் நல்லவன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொர்க்கம் தானே கிடைச்சிடும் அப்படின்னு வாமனமூர்த்தி நினைச்சுண்ட. போன வருஷம் நீங்கெல்லாம் போக்கஸ் ஆன் பர்பஸ்னு ஒரு கதை படிச்சு ஞாபகம் இருக்கா? அந்த கதையிலையும் நம்ம இதுதான் சுருக்கமா பார்த்திருக்கோம். பெருமாள் அவதாரங்கள் பண்றச்சே பரித்ராணாய சாது நாம் அப்படின்னு சாதுக்களை காப்பாத்துறதுதான் முக்கியமான மோட்டிவா வச்சுட்டு இருப்பார். அதுல தேவைப்பட்டா விநாசாயச்ச துஷ்கிருதாம், ஈவில் போர்சஸ தேவைப்பட்டா டெஸ்ட்ராய் பண்ணுவார், கில் பண்ணுவார். அது கம்பல்சரி கிடையாது. சோ இந்த இடத்துல வாமனாவதாரத்துல மகாபலிங்கிற ஆள் நல்லவன், ஆனா அவன் கிட்ட இருந்த கர்வம்ங்கிறது கெட்ட குவாலிட்டி. சோ அதை மட்டும் போக்கினா போரும் அப்படின்னு பெருமாள் டிசைட் பண்ணார். அதனாலதான் அவர் பை ஃபோர்ஸ் மகாபலி கிட்ட இருந்து எடுத்துக்கல. சொர்க்கலோகத்தை அப்படியே புடுங்கிட்டு இருக்கலாம், பட் பெருமாள் டிசைடட் நாட் டு டூ தட். பிகாஸ் அப்படி பண்ணினா அது மகாபலிக்கு அன்ஃபேர் ஆயிடும். மகாபலி நல்லவன் தான், அதனால அவனுடைய கர்வத்தை மட்டும் போக்கினா அவன் தானே கொடுத்துடுவான். சோ அதித்தி தேவி ப்ரே பண்ணதும் ஃபுல்ஃபில் ஆயிடும். அட் த சேம் டைம் மகாபலியினுடைய சம்ஹாரம் தேவையில்லைங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணின. சோ பெருமாள் said I will go and ask அப்படின்னு சொன்னார். அங்க இருந்து போனார். அப்ப மகாபலி அவன் ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்பப்ப யாகம் எல்லாம் பண்ணுவான். ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரா ப்ரௌடா தான் பண்ணுவான். நான் யாகத்தெல்லாம் அந்த யாகசாலைக்குள்ள இந்த குட்டி வாமன வட்டு நுழைஞ்சாராம் பார்க்கணும். அப்ப மகாபலிக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன அழகு, என்ன அழகு, இவர் நடந்து வர அழகு, இவருடைய கொடை, இவருடைய கமண்டலு, இவர் கையில இருக்கிற தண்டம், இவருடைய தேஜஸ் அப்படியே சூரியனே உள்ளவரா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி உட்காண்டிருந்த மகாபலி எழுந்து போய் அந்த வாமனனை வரவேற்றாராம். இன்னைக்கு என்னுடைய ஜன்மமே சபலமாயிடுது, நான் எதுக்காக பிறந்தேனோ அது ஃபுல்ஃபில் ஆயிடுது இன்னைக்கு உங்களை பார்த்ததுல, வரணும் வரணும்னு வரவேற்கானா. அவ்வளோ அழகா அவ்வளோ ஆக்கர்ஷிச்சாராம் வாமனன். வாமனன் அப்படிங்கிற பேருக்கு ஆக்கர்ஷணமுடையவன், the one who attracts அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. மகாபலியையே அப்படி அட்ராக்ட் பண்ணி வாமனன் தன்கிட்ட வர வைச்சார். வந்த உடனே மகாபலி ரொம்ப வினயத்தோட தான் கேட்டான், உங்களுக்கு என்ன வேணும், இவ்வளோ தேஜஸ்வியா இருக்கேளே, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு தோன்றது, என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், வாமனன் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். மகாபலி பட்டியலிட்டு கேட்கறான். ஆக்சுவலி கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன வேணும், இந்த கிராமம் வேணுமா, வயல் வேணுமா, இல்ல ஐஸ்வர்யம் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்போ வாமனன் சொல்றார், எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு 3 அடி மண்ணு கொடு, என் காலால நான் அளக்கிற 3 அடி மண்ணு எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். மகாபலி சிரிச்சான். சே, இவ்வளவுதானா, என்ன இப்படி அல்பமா கேட்டுட்டேல், மகாபலி கொடுக்கிற தானம், மகாபலி கிட்டக்க நீங்க வாங்கிக்கிற தானம் அப்படின்னா அது எப்பேற்பட்டதா இருக்கணும், எவ்வளவு அது வேல்யூபிளா இருக்கணும். அப்படி இருக்கிறச்சே சாதாரணமா இந்த குட்டி காலால 3 அடி மண்ணு வேணும்னு கேட்டா அது என்னது, இது எனக்கு கௌரவமாவே இல்லையே அப்படின்னு சொன்னானா மகாபலி. வாமனன் சொன்னார், இல்ல இல்லப்பா, எனக்கு அவ்வளவுதான் வேணும் அப்படின்னாரு. இத பார்த்துட்டே இருக்கார் சுக்ராச்சாரி. அவருக்கு டவுட் வந்துருது, இது ஏதோ சீட்டிங் மாதிரி தெரியறது. மகாபலி வந்திருக்கிறது சாதாரண குட்டி பிராமண பையன்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது நாராயணனாதான் இருக்கணும். தேவர்களுக்காக வேஷம் போட்டுன்னு வந்திருக்கார் நாராயணன், நீ ஏமாந்துராத அப்படின்னு சொன்னார் சுக்ராச்சாரி. ஆனா மகாபலி சொன்னா, சுவாமி நீங்க சொல்றது அப்படி உண்மையா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல, இருந்தாலும் நீங்க சொல்றேன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படியே இருந்தாலும் இப்ப என்ன போயிடுது,
சாட்சாத் நாராயணனே வந்து என்கிட்ட தானம் வாங்க வந்திருக்கார் அப்படின்னு நான் இன்னும் மாற தட்டிக்கலாம், இன்னும் நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னு நான் சுக்கராச்சாரியர் சொன்னேன். டே முட்டாளா இருக்காதரா, உன்னை ஏமாத்த வந்திருக்கான் நாராயணன் அப்படின்னு சொன்னார். அப்பயும் மகாபலி கேட்கல. உடனே சுக்கராச்சாரியருக்கு கோபம் வந்துடுது. என் பேச்ச கேட்காத நீ இப்போ கெட்டதுக்கு ஆளாவ, உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் போகும் அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துட்டார். இதுக்குதான் பெருமாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஜெனரல் ரூல் ஒண்ணு இருக்கு, அதை பெருமாள் ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். என்ன ரூல் அதுன்னு கேட்டா, நீங்கெல்லாம் ஆச்சாரியன் செஷன்ல படிச்ச ரூல் தான், ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ். ஆச்சாரியனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. ஆச்சாரியன் சொல்ற பேச்ச கேட்டான்னா ஒருத்தன் வீணா போகவே மாட்டான். ஆச்சாரியன் ஆசீர்வாதம் பண்ணார்னா அவன் நன்னா மட்டும்தான் இருப்பான். ஆனா ஆச்சாரியன் வாயால சாபம் வாங்கிட்டா கண்டிப்பா அவன் அழிஞ்சு போவான். இத்தனை நாள் சுக்கராச்சாரியரை தெய்வமா மதிச்சுட்டு இருந்தான் மகாபலி. அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தான். ஆனா இப்போ அவர் சொன்னதை அவன் மீறிட்டான். அது மட்டும் இல்ல, அவர் திருப்பி திருப்பி வான் பண்ணாலும் அவன் வந்து கண்டுக்காம தன்னுடைய கர்வத்தை அந்த இடத்துல காமிச்சுட்டான். அதனால சுக்கராச்சாரியருக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்துட்டார். இப்ப பெருமாள் டிசைட் பண்ணாரா, ஓகே இவனுக்கு இப்ப ஆச்சாரிய அனுகிரகம் போயிடுத்து, அதனால நம்ம வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சார். அது வரைக்கும் பெருமாள் ஆச்சாரிய அனுகிரகத்தை அவ்வளவு மதிப்பார். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன் கிட்டக்க கிருப்பையோட இருக்காருன்னா பெருமாள் கண்டிப்பா அவனுக்கு கிருப்பை பண்ணுவார். அததான் இந்த ஸ்டோரியில நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இப்ப என்ன ஆயிடுத்து, ஆச்சாரியன் சாபம் கொடுத்துட்டார் சுக்கராச்சாரியன். மகாபலி அதை பத்தியும் வரி பண்ணிக்கல, குடுக்கலாம் தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ஒய்ஃபை கூட்டான். தானம் கொடுக்கறச்சே எப்பவுமே ஒய்ஃபை பக்கத்துல வச்சுதான் கொடுக்கணுமா. ஒய்ஃபை கூட்டான், அவளுக்கு விந்தியாவளின்னு பேரு. விந்தியாவளி இந்த கிண்டிய கொண்டாமா அப்படின்னா, கிண்டினதும் இங்க இருப்பாருங்க ஒரு பாத்திரம், அந்த கிண்டிய கொண்டு வா. அந்த கிண்டி என்னம்மா, எல்லா கொஸ்டினுக்கும் அப்புறம் வரேன், ஆன்சர் சொல்றதுக்கு வரேன். கதையை முடிச்சிருவோம் முதல்ல. என்னாச்சு, விந்தியாவளி கிண்டிய கொண்டா அப்படின்னா அவ கிண்டிய கொண்டு வந்தா. கிண்டிய கொண்டு வந்தா அதுல இருந்து தீர்த்தம் சேர்த்து நான் இந்த தானத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் தார வாத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவா. அந்த தீர்த்தத்தை குத்தி அது மேல சத்தியம் பண்ணி சொல்லணும், நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்காக எடுத்துன்னு வந்தா அவ விந்தியாவளி அந்த கிண்டிய கொண்டு வந்தா. அதுல இருந்து தீர்த்தத்தை முதல்ல குத்தலாம் அப்படின்னு பார்த்தா குத்தவே முடியலையா, தீர்த்தமே வெளியில வரல. அதுல இருந்து water did not fall out of that nostril of the gindi. இங்க தெரியறதுல அந்த இடத்துல இருந்து ஜலமே முதல்ல வரல. என்னடான்னு பார்த்தா இந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார், அவருக்கு சேட் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம இந்த நல்ல சிஷ்யனை போய் சபிச்சுட்டோமே, அவனுக்கு சாபம் கொடுத்துட்டோமே, மகாபலி நல்லவன் தானே, அவன் பாவம் ஏதோ ஒரே ஒரு தடவை சொன்னத்தை கேட்கலங்கிறதுக்காக நம்ம போய் சாபம் கொடுத்துட்டோமே, அது தப்பு அப்படின்னு அவருக்கு தோணிடுதான். அதனால அவனை காப்பாத்தலாம் இன் சம் அதர் வே அப்படின்னு நினைச்சுண்டு அவர் ஒரு வண்டு ஃபார்ம் எடுத்துட்டு, வண்டுனா என்ன பீ, அந்த பீ மாதிரி ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு அந்த கிண்டியினுடைய நாசில்ல போய் உட்காந்துட்டாராம். so that water would not flow. water flow ஆகி கீழே வரலன்னா அந்த தானம் கம்ப்ளீட் ஆகாது. அதனால தானத்தை பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுண்டு சுக்கராச்சாரியன் வண்டு வடிவத்துல போய் அந்த கிண்டியினுடைய மூக்குல போய் உட்காண்டாராம். என்ன ஜலமே வரலையே அப்படின்னு மகாபலி பாக்கலாம். வாமனமூர்த்தி பார்த்தாரு, ஓ அப்படியா சுவாமி, உங்களோட கிண்டியோடைய மூக்குல ஏதோ அடைச்சுட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கையில பவித்திரம் போட்டு இருப்பார். பவித்திரம்னா தர்ப்பம் அப்படிங்கிற கிராஸ வச்சு பண்ண ஒரு மோதிரம் மாதிரி. அது அப்படியே ஒரு பாயிண்டடா இருக்கும், அது ஸ்டிக் அதுல நீட்டின்னு இருக்கும். அந்த குட்டி ஒரு ஸ்ட்ரா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது கையில போட்டு இருந்தார் வாமனமூர்த்தி. அதை எடுத்து அதால ஒரு குத்தினார். குத்தினா அந்த வண்டு மாதிரி இருக்கிற சுக்கராச்சாரியர் வண்டு ஃபார்ம்ல இருக்கிறோம் இல்லையோ, அந்த வண்டினுடைய கண்ணுல போய் அது குத்திட்டு, அதனால அவருக்கு ஒரு கண்ணு பிளைண்ட் ஆயிடுதான். அப்புறம் அப்படின்னு வலிச்சுட்டே அந்த வண்டு பறந்து போச்சு. சுக்கராச்சாரியரா இருக்கிற வண்டு அங்கேருந்து பறந்து போய் அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கீழே வந்து விழுந்தது. விழுந்த உடனே என்ன ஆச்சு, தானம் கம்ப்ளீட் ஆச்சா. ஆன உடனே இந்த குட்டி வாமனமூர்த்தி கடகட கடகடகடான்னு வளர்ந்து திரிவிக்கிரமன் ஆயிட்டாராம். அந்த திரிவிக்கிரம மூர்த்தியில எல்லாத்தையும் சேவிச்சானா மகாபலி. எதையெல்லாம் சேவிச்சான் அப்படின்னா அத்தனையும் சேவிச்சான். ஆகாசத்திலிருந்து, அந்தரிக்ஷத்திலிருந்து, பூமியில இருக்கிற மலைகள், காடுகள், செடிகள், கொடிகள், பசு, பறவை, பக்ஷி, நாகங்கள், மனுஷர்கள்,
எல்லாத்தையும் சேவிச்சான். பெருமாளுடைய திருமேனியில, அந்த திருவிக்கிரமனுடைய திருமேனியில சேவிச்சான். மகாலட்சுமிய திருமார்பில சேவிச்சான். இவர்தான் நாராயணன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சந்தோஷம்தான் பட்டான். ஆஹா, பெருமாள் நம்மளுக்கு சேவை சாதிச்சிருக்கார் அப்படின்னு பெருமாளுடைய அந்த தர்சனமே அவனை பியூரிஃபை பண்ணிட்டு வளர்ந்த இந்த பெருமாள் அவர் சொன்ன மாதிரி முதல் திருவடியால ஆகாசத்தை அளந்தார், மேல் லோகங்கள் எல்லாத்தையும் அளந்தார். 2வது திருவடியால பூமியை அளந்தார். இப்போ 3வது திருவடி எங்க வைக்கிறது அப்படின்னு தெரியல அவருக்கு. எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு உடனே மகாபலிய பார்த்து கேட்டார். மகாபலி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். மகாபலி அந்த ஷாக்ல இருக்கான், பெருமாளை சேவிச்ச ஆனந்தத்துல இருக்கான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்குள்ள வைகுண்டத்துல இருந்து கருடன் வந்துட்டாராம். கருடன் எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டா, இந்த பையன் மகாபலி ஒரு ப்ராமிஸ் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணல, அதனால அவனை இப்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாகபாசத்தை போட்டு கட்டி வச்சுட்டான். மகாபலி கட்டி வச்ச உடனே மகாபலி சொல்றான், சுவாமி என்கிட்ட இனிமே குடுக்கறதுக்கு இடம் இல்ல, அடியனுடைய தலை மேல தேவரி திருவடியை வைக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே பெருமாள் அவனுடைய தலை மேல தன்னுடைய 3வது அடிய வச்சார். 3 திருவடி கிடையாது, இந்த போட்டோல இருக்க மாதிரி இல்ல, ஜஸ்ட் மேக் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். 3rd டைம் திருவடியை வைக்கும் பொழுது மகாபலியினுடைய தலையில வச்சார். அவன் அப்படியே தள்ளப்பட்டு கீழே பாத்தாள லோகத்துக்கு தள்ளப்பட்டுட்டான். அந்த பாத்தாள லோகத்துக்கு போன உடனே பெருமாள் அவனை ஒரு அழகான பேலஸ்ல கொண்டு போய் வச்சார். அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். மகாபலி, நீ நல்லவன், நீ கொஞ்ச நாள் இந்த பாத்தாள லோகத்துல இரு, இந்த பேலஸ்ல, இந்த பேலஸ் வாசல்ல காவல்காரனா நானே நிப்பேன் அப்படின்னு சொன்னார் பெருமாள். வாமன மூர்த்தியா மறுபடியும் ஃபார்ம் எடுத்துட்டு அந்த பேலஸ் வாசல்ல பெருமாள் போய் நின்னாராம். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னார், அடுத்த மன்வந்தரத்துல, மன்வந்தரம்ங்கிறது ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில யுகங்கள் கழிச்சு நீ இந்திரனா ஆவ, அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி உனக்கு மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினாராம். இது பெருமாள் எப்படி மகாபலிக்கு அனுகிரகம் மட்டும் பண்ணினார் அப்படிங்கிற சரித்திரம். இதுல நடுவுல ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் ஆனது நீங்க தெரிஞ்சுக்கணும். பெருமாள் ஆகாசத்தை அளந்தார்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஆகாசத்தை அளக்கும் பொழுது பெருமாளுடைய திருவடி இப்படி தூக்கிண்டே போறச்சே ஒரு லோகமா தாண்டி போறது. ஜனலோகம், தப்போலோகம், மகர்லோகம் அப்படின்லாம் லோகங்கள் இருக்கு. அதுக்கு மேல சத்தியலோகம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரம்மாவனுடைய லோகம். பிரம்மாவனுடைய லோகத்துக்கு போகும்பொழுது பிரம்மா சேவிக்கிறார், பெருமாளுடைய திருவடி வருதா, ஆஹா இந்த திருவடிக்கு நம்ம திருமஞ்சனம் பண்ணணுமே அப்படின்னு அவருக்கு ஆசை. அதனால என்ன பண்ணினாரா, ஜலத்தை சேர்க்கிறார். பெருமாளுடைய இடது கால் திருவடியினுடைய கட்ட விரலுடைய நக நுனிதான் நனைஞ்சுது பிரம்மா சேர்த்த தீர்த்தத்துல. பிரம்மா தன்னுடைய கமண்டலுல இருந்து தீர்த்தத்தை சேர்க்கிறார். சில பேர் சொல்றா தர்ம தேவத்தையே உருக்கி சேர்த்தாராம் பெருமாளுடைய திருவடியில. அப்படி சேர்த்தா அது என்னாச்சுன்னு கேட்டா, எவ்வளவு நனைஞ்சுது, ஃபுல் திருவடி நனைஞ்சுதா? இல்ல, அவர் போர் பண்ண வாட்டர் எவ்வளவுக்கு மட்டும் சஃபிஷியண்டா இருந்ததுன்னு கேட்டா, பெருமாளுடைய லெப்ட் ஃபுட்டோடைய தம்பு நெயிலோடைய எண்டு, அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் தட் got drenched by that water. ஆனா பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற தீர்த்தமா அது கீழே ஃப்ளோ ஆகி தேவ கங்கையா முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி இன் லேட்டர் டைம்ஸ் அதே கங்கை தான் இன்னைக்கும் நம்மளுக்கு ரிவர் கங்காவா நம்மளுடைய இந்தியால இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி கங்கை வந்த வரலாறும் வாமனாவதாரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ சம்மரைஸ் பண்ணோம்னா, தேவர்கள் அசுரர்கள் சண்டை போட்டா அதுல இந்திரசேனன் அப்படிங்கிற அசுரா கிங் கில் ஆயிட்டான். அவனை சுக்ராச்சாரியர் மிருத சஞ்சீவனி வித்தியை வச்சு ரிசரெக்ட் பண்ணார். அப்புறம் மகாபலி ரொம்ப ரைட்டியஸா தான் ரூல் பண்ணிட்டு இருந்தான், ஆனா அவனுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனால அவன் இந்திரனையே சொர்க்கலோகத்துல இருந்து துரத்திட்டான். தேவர்களுக்கெல்லாம் ராஜ்யம் போயிடுதுங்கிறதுனால தேவர்களுடைய அம்மாவான அதிதி தேவி பெருமாளை குறிச்சு பயோவிரதம் பண்ணினா. அந்த பயோவிரதத்துக்கு பலனா பெருமாள் வாமனாவதாரம் பண்ணினார். அவர் மகாபலியினுடைய யாகத்துல 3 அடி மண்ணு கேட்டார். அந்த 3 அடி மண்ணை மகாபலி கொடுத்தான் வாமனனுக்கு. வாமனன் திரிவிக்ரமனா பெருசா வளர்ந்து அந்த 3 அடியால மேல் லோகங்கள் பூமி எல்லாத்தையும் அளந்தார்.
மூணாவது அடி அளக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால மகாபலியினுடைய தலையிலேயே அந்த திருவடியை வச்சார். மகாபலியினுடைய கர்வம் அடங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் அனுகிரகம் பண்ணி மகாபலிய பாத்தாளத்துல பத்திரமா ஒரு நல்ல பவனத்துல வச்சு அதுக்கு தானே காவலாளியா இருந்தார் அப்படிங்கிறது வாமனாவதார ஸ்டோரி. Adian will just go through the entire story in English in short. Okay, so the story of Vamanavatara starts from the story of Kurmavatara itself. We all know that in the Kurmavatara, Amrita was obtained by the Devas and Asuras when they tried to churn the milky ocean. Lord Vishnu came in the form of Mohini and distributed Amrita to the Devas. Having partaken the Amrita, Devas became very powerful and they fought the Asuras and defeated them. In this battle, the Asura king Indrasena was killed by the Devas. Now the Asuras were all disappointed with the death of their king and they were wondering what to do. At that time, sage Narada came and advised them to take Indrasena to the Asura Guru Shukracharya, who was performing penance at Astamanagiri hill at those times. So Asuras took Indrasena to Shukracharya. Shukracharya knew a special science known as the Mrita Sanjeevani Vidya, which could bring back the dead to life. So using this Mrita Sanjeevani Vidya, Shukracharya resurrected Mahabali. Resurrected Indrasena, who now came to be known as Mahabali. Mahabali was filled with gratitude for his Acharya, Shukracharya, and he obeyed him precisely. He would do anything that Shukracharya told him, and he had great devotion to his Guru. Shukracharya advised Mahabali to perform a lot of yajnas because he felt that was the way one could grow in power. Though supporting yajnas was not the nature of Asuras, Mahabali did so because he was advised by his Acharya to do so. So Mahabali prospered and he also turned out to be a righteous king. However, he became proud also along with the power that he was gaining. Out of this pride, he went and attacked Swargaloka and drove the Devas out of Swarga. The Devaguru Brihaspati advised Indra to move out of Swarga because he could not defeat Mahabali, who was under the protection of his Acharya Bhakti. Now we need to understand here that if one has Acharya Bhakti or Guru Bhakti, then nothing can defeat him or no one can defeat him. So Indra vacated Swargaloka and Mahabali captured it. Mahabali also took possession of many of the items of the Devas, which included the special umbrella of Kubera and the nectar-laden earrings of the Devas' mother, Aditi Devi's earrings. So he took charge of Swargaloka in this manner, which displeased the Deva Mata Aditi Devi, and she wished to regain back the kingdom for her sons. She asked her husband, Sage Kashyapa, as to how she could do that. Sage Kashyapa advised Aditi Devi to propitiate Lord Narayana by performing the Payovratam. The Payovratam is a 13-day long prayer in which one partakes only milk and nothing else. It starts from a new moon day or an Amavasya, where the person performing the Vratam should smear himself or herself with the dust of the feet of a boar or Varaha, then bathes in a sacred river, propitiate Bhumi Devi, and then start observing the fast in which partaking nothing but milk was allowed. This should be done for a period of 12 days, after which on the 13th day, a grand feast is to be organized for devotees of Lord Narayana, in which various items made of milk are served to them. The primary one being the Akkara Vadisal or
the sweet milk porridge. Aditi Devi performed this Payovratam with great sincerity, and Lord Narayana appeared as her son in the form of Vamana. Vamana means the one who is like a dwarf. Vamana also means the handsome one. It seems when the Lord incarnated as Vamana, it was a sight to see without twinkling of the eye. It was such a beautiful sight to see. The rishis who were present at the time of the incarnation of Vamana decided to do Upanayana for him immediately. So they got the sacred thread ceremony done for this Vamana Murti, and he was gifted with many presents like a beautiful umbrella, a stick and a kamandalu. Now this Vamana Murti told Aditi Devi that he would go and seek Mahabali so that he would hand over Swargaloka to him. He said, I will not take away Swargaloka by force from Mahabali. I will not seize it from him, because Mahabali is a righteous man. He is a good man. So I will not fight with him, or I will not kill him to get what you want. Instead, I will go beg for what you want and get it for you, so that your wish is also fulfilled and Mahabali is also not killed, because in this case it is not required to kill him. Now we need to understand one thing, that whenever Lord Narayana takes incarnations or avatars, he has a threefold purpose to it. The first one is Paritranaya Sadhunam, that is saving the righteous, and in the process of saving the righteous, he has sometimes to do the second purpose of his, which is Vinashaya cha Dushkritam, that is destroying the evil. And by doing these two, he achieves the third and the main purpose, that is Dharma Samsthapana, or establishment of righteousness. So we need to understand that the Lord will kill the evil only if it is required to do so. That is why he himself says Vinashaya cha Dushkritam. Cha here indicates that only if required he will kill the evil. If not required, he will spare. And that is what he has demonstrated in the Vamana Avatara. He did not kill Mahabali since it was not required to establish righteousness here. So he told Aditi Devi, I will not kill him. I will not take it away by force. I will instead beg, seek and get you what you want. And that's exactly what he did. He went to Mahabali's place. At that time, Mahabali was performing another yajna with the help of Shukracharya. And when Vamana entered that arena, Mahabali was delighted to see him. He thought, what a sight, what beauty, what kind of radiance this lad has. And he immediately got up from his place and came to receive Vamana. He told him that my life has attained its purpose today by seeing you, O Vamana. He was so delighted to see him. And he asked Vamana, what do you want of me? What can I give you? To this, Vamana said, I need just 3 paces of earth which can be measured by my feet. This Vamana was such a tiny guy. So Mahabali laughed. He was a proud king, right? So he said, see, I am a great king. I can offer you anything. I can offer you lands, cattle, wealth, anything that you want. And you just seek these 3 paces of earth from me. That is so stupid. That is so less. That is nothing. It's mere. Ask something that is worthy of me. You're taking Danam, or you're taking alms from Mahabali, the great king. So you should take something that befits that, isn't it? But Vamana insisted and said that no, this is all that I want. I just need 3 paces of earth that can be measured by my feet. Now as this was happening, Shukracharya sensed that there was something fishy. He warned Mahabali, saying that I think this lad is not what he seems. He is not a mere Brahmin boy. He is Lord Narayana in disguise who has come for the sake of the Devas to dupe you. So do not agree to what he says. Now Mahabali was filled with pride, so he told his Acharya, see Swami, I don't even think that he is Narayana. Fine, even if I don't think so, I will agree, because you are saying, even if that is true, I will have the great honor of giving alms to Narayana himself. So I will definitely give what I have told. At this time, Shukracharya became annoyed with Mahabali and he cursed him, saying that
Because of such attitude, you will lose all your wealth. Now, this is all that Lord Narayana in the form of Vamana was waiting for. The Lord will not harm anybody who is under the protection of his Acharya. So, till now, Mahabali was under the protection of his Acharya. He was having Acharya Anugraham. But then, now when Shukracharya cursed him, he ceased to have his Anugraham. And that was the right time for Vamanamurti to give the right punishment to Mahabali. So, Mahabali decided to donate the land to Vamana. Now, the procedure of donation according to the Shastras is to be done along with the wife, and by pouring out water onto the hands of the one who is seeking the donation and chanting that, I am giving you this. Only if this procedure is done, it is said that the donation is completed. So, for completing the procedure of donation, Mahabali called his wife Vindhyavali and asked her to get water for pouring out into the hands of Vamana. The water had to be poured out from a vessel which has a nozzle like this. This is called a gindi. Now, Shukracharya felt a little bad that he had cursed his own sweet disciple. Now he wanted to save him again in some way. So what he did was, he took the form of a bee and went and blocked the nozzle of this gindi, such that the water would not flow out from that when Mahabali tried to pour it out on Vamana's hand. So now Mahabali was trying to pour out the water and the water was not falling at all. Mahabali was surprised. Then Vamanamurti realized that it was Shukracharya who was behind all this. So he very smartly said, I think the nozzle of your vessel is blocked with something, let me clear it. Saying so, Vamana took a pavitram, that is a sacred grass that he wore in his hand, and he poked it with that. By this poking, the eye of that bee, who was actually Shukracharya, got poked and he became blinded, it seems. Crying in pain, that bee flew away. And now the water immediately flowed out onto Vamana's hand and the donation was completed. The moment the donation got completed, this tiny Vamana grew and grew to become Trivikrama. He became so huge that he could measure the upper worlds with one of his feet, the earth with his second, and now there was no place for the third foot to go. So he asked Mahabali, what do I do? Mahabali said, place it on my head, O Lord. I realize that I should not have been proud. I realize I should not have snatched away the Devas' homes. So please bless me by placing your foot on my head. The Lord immediately blessed Mahabali by placing his foot on his head, and in the process he sent him down to Patala Loka, where a beautiful palace was built for Mahabali, where he was supposed to be staying, and the Lord told him that he himself would be in guard of that palace as Vamanamurti, and Mahabali would become Indra in the next Manvantara, after which he would eventually attain moksha. Thus, in this Vamanavatara, the Lord did not do any kind of samhara. He only protected everybody. Now, another important thing about the Vamanavatara is that when the Lord Vamana became Trivikrama and measured the upper worlds, it is said that his feet reached Satyaloka, the abode of Brahma, and Brahma wanted to worship the holy foot of the Lord. So he poured out water from his vessel, Kamandalu, which could actually only wet a small portion. How small? We need to understand that it was the edge of the nail of the left toe of Lord Trivikrama. And this water which touched the holy feet of the Lord became the Deva Ganga, which in later ages became the Ganga which we see even today in our country. So this Ganga still purifies us today, which is associated with the Vamanavatara. So Vamanavatara is an all-saving avatara which is to be celebrated very much, and the Vamana Jayanti falls on Bhadrapada Shukla Dwadashi. Adiyan. So idoda Vamanavatara katha poorthiyarudhu. Adanodiya avatara geethatha oru thadava paathudalam. Adukaprom questions ellam eduthukiren. Idanodiya avatara geetham enna? Bhikshavekshite bhaktaputrajan managhatine manakarine
கோத்ரபேதினே தத்பிரதாயினே கர்வதே நமோ விருத்தி மீயுஷே. கர்வன வாமனன்னு அர்த்தம், குட்டி டுவார்ஃப் அப்படின்னு அர்த்தம். அவர்கிட்ட விருத்தி எப்பவுமே ஆகணும், எப்பவுமே நம்மளுக்கு வளர்ச்சி ஏற்படணும் நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா திரிவிக்ரமன் அவர் வளர்ந்தார் இல்லையா, அதனால ஒரு பிக்ஷுவா வந்தார். அவர் பிக்ஷுனா சீக்கரா வந்தார். எதுக்காக அப்படின்னு கேட்டா, ஒரு பக்தனுடைய புத்திரன் தான். பக்தனுடைய புத்திரன்னா என்னன்னு கேட்டா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த மகாபலிங்கிறவன் யாருன்னா பிரகலாதனுடைய பேரன். பிரகலாதன் இருந்தா, பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி. அவன் நல்லவன் தான், நல்ல லீனியேஜ்லயும் வந்திருக்கான், நல்லவனாவும் இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட குணம் இருந்தது. அந்த கெட்ட குணத்தை மட்டும் போக்கினான். அவனுடைய பிரைட போக்கி அளந்து எல்லாருக்கும் நல்லதை கொடுத்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வருது. இப்போ நம்ம சரி, இந்த ஸ்லோகத்தை யார் வாசிக்கிறேன்? முதல்ல ஸ்லோகத்தை யாராவது வாசிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் எடுத்துக்கலாம். சரியா? நிறைய பேர் ஆசைப்படுறேன். சரி, ஒரு 2-3 பேர் சேவிக்கலாம். கேசவ், மான்யா, அனந்தன், சேஷஸ்ரீ, ஸ்ரீனிகா 4 பேர் சேவிங்கோ. சரி, ஹரிதா நீயும். எல்லாருக்குமே ஸ்லோகம் சொல்ல பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சேவிங்கோ எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை. ஆரம்பிங்கம்மா. அப்படி என்ன ஆர்டர்ல சொன்னேனோ அப்படியே ஆரம்பிங்க. கேசவ் சொல்லுமா. भिक्षवेक्षिते भक्तपुत्रजां मानघातिने मानकारिणे गोत्रभेदिने तत्प्रदायिने कर्वते नमो वृद्धिमीयुषे. धन्योऽस्मि अडियन्. भिक्षवेक्षिते भक्तपुत्रजां मानघातिने मानकारिणे गोत्रभेदिने तत्प्रदायिने कर्वते नमो वृद्धिमीयुषे. धन्योऽस्मि. அடுத்தது भिक्षवेक्षिते भक्तपुत्रजां मानकारिणे गोत्रवादिने तत्प्रदायिने कर्वते नमो वृद्धिमीयुषे. அடுத்தது भिक्षवेक्षिते भक्तपुत्रजान् वालग्लतिले वालकारिले गोत्रभेदिले तत्प्रदायिने कर्वते नमो वृद्धिमीयुषे. भिक्षवेक्षिते भक्तपुत्रजान् मानघातिने मानकारिणे गोत्रभेदिने तत्प्रदायिने कर्वते नमो वृद्धिमीयुषे. சூப்பர் மா, வெரி குட். அடுத்தது भिक्षवेक्षिते भक्तपुत्रजान् मानघातिने मानकारिणे गोत्रभेदिने तत्प्रदायिने कर्वते नमो वृद्धिमीयुषे. अडियन्. भिक्षवेक्षिते भक्तपुत्रजान् मानघातिने मानकारिणे गोत्रभेदिने तत्प्रदायिने कर्वते नमो वृद्धिमीयुषे. ஆயிட்டா? யாராவது பாக்கி இருக்கீங்களா? நீ யாருக்காவது படிக்கணுமா?
சரி, இப்ப யாருக்கும் படிக்க வேண்டாம்னா யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ கேளுங்கோ. ஸ்ரீநிதிக்கு டவுட் இருக்கு அடியேன். எனக்கு டவுட் இருக்கு. மேல ஒருத்தரா கேக்குற டவுட் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பாக்கி எல்லாரும் ஹேண்ட் லோவர் பண்ணிடுங்க. ஸ்ரீநிதி நீ சொல்லுமா. அடியன் மகாபலி வந்து முதல்ல சுக்ராச்சாரியர் சொன்னதை கேட்காததுனால சுக்ராச்சாரியர் அவருக்கு வந்து சாபம் தந்ததில்ல அடியேன். அதுக்கப்புறம் அவர் நம்ம இந்த ஸ்வீட் டிசைபிளுக்கு சாபம் தந்துட்டோமேன்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணலான்னு ரியலைஸ் பண்ணி அவர் ஒரு பியா மாதிரி நாசில்ல வந்து உட்கார்ந்துட்டார் அடியேன். இது அப்போ வந்து அவனுக்கு மகாபலிக்கு மறுபடியும் ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சிச்சுல அடியேன். அப்புறம் ஏன் அடியேன் வாமனமூர்த்தி வந்து மகாபலிக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தந்தார்? நல்ல கேள்வி. இப்ப வந்து முதல்ல சாப்பம் கிடைச்சதுனால பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார், ஸ்வர்க்கம் எல்லாம் அவர்கிட்ட வந்துடுத்து. ஆனா திருப்பி அனுகிரகம் கிடைச்சதுனால அவனுக்கு மறுபடியும் இன்னொரு அனுகிரகம் பண்ணிட்டாரு பெருமாள். அவன் தலையில திருவடி வச்சுட்டு அவனுக்கு காவலாவும் நின்னாரு இல்லையா. சோ சாபத்துக்கான பலனை கொடுத்தார், அனுகிரகத்துக்கான பலனையும் அப்புறம் மறுபடியும் கொடுத்துட்டார். சோ அந்த டிரான்சிஷன் பீரியட்ல சாபம் வந்ததுக்கு தான் அவர் பலன் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் அனுகிரகம் தானே. அதனால முன்னாடியும் நன்னாதான் இருந்தா அப்புறமும் நன்னாதான் இருக்கலாம். அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ்க்கு தான் அவனுக்கு அந்த ஐஸ்வர்யம் போச்சு. ஐஸ்வர்யம் போகும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த சாபம் பலிக்கணுமே, அதனால அது போயிடுது. ஆனா மறுபடியும் அவர் கருணை காமிச்சுட்டார் அப்படிங்கறதுனால அதுக்கு எஃபெக்டா மகாபலியினுடைய காவலாளியா பெருமாளே வந்து இருக்கு. சாய் பார்கவி சொல்லுமா. அடியேன் இந்த அவதார கீதம் இருக்குடியேன். அவதார கீதத்துல என்ன? அவதார கீதத்துல வந்து மானகாரினே அதோட மீனிங் என்ன அடியேன்? மானகாத்தினே மானகாரினே ரெண்டு இருக்கு இல்லையா. இதுல வந்து ஒண்ணு வந்து ஒரு மானம்ங்கிறது வந்து பிரைடு, அந்த பிரைட போக்கினார், அதான் மானகாத்தினே. இன்னொரு மானம் அப்படிங்கிறது வந்து பரிமாணம், தட் இஸ் மெஷர்மெண்ட். அந்த வேர்ல்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணாரோ இல்லையோ, சோ அப்படி மெஷர் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். சோ பிரைட போக்கினவர், வேர்ல்ட்ஸ் மெஷர் பண்ணவர், அதுதான் மானகாத்தினே மானகாரினே. புரியுதா? இந்த அவதார கீதத்தை யாரு எழுதினது அடியேன்? இது ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அவர் அடியனுடைய பிராச்சாரியன், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன். சரி, அடுத்தது யாருக்கு டவுட்? ஸ்ரீனிவாஸ், உனக்கு டவுட்டா? ஸ்ரீனிவாஸ் சொல்லுங்கண்ணா. அன்மியூட் ஆயிருக்கா, ஆனா கேட்கல. சரி, ரகுநந்தன் நீ சொல்லு, உனக்கு என்ன டவுட்? அடியன் நீங்க சொன்ன ஆரம்பத்துல இந்த வாமன அவதாரத்துல நடக்கிற அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அந்த முதல்ல யுத்தம் வருதுல்ல, அது நீங்க சொன்னேன். அது வந்து கூர்ம அவதாரத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுன்னு. ஆனா அதுக்கு நடுவுல 2 அவதாரம் இருக்கே அடியேன், அது ரெண்டும் எப்படி லைக் அவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சது? ஸ்பேன் பிரகாரம் இது டிஸ்ட்ரிபியூட்டட் கிடையாது. மத்ஸ்யாவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியா நடந்தது. வராகாவதாரமும் சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல தான் நடக்கிறது இல்லையா. சோ கூர்மாவதாரம் அதே டைம்ல நடந்தது அப்படிங்கிறது கிடையாது, அது அப்புறம் லேட்டரா தான் நடந்தது. கூர்மாவதாரமும் வாமனாவதாரமும் டைம் வைஸ் மோர் கனெக்டட். நம்ம இந்த சீக்வன்ஸ் ஆஃப் தசாவதாரம் அப்படிங்கிறது வச்சிருக்கிறது இஸ் நாட் ரிலேட்டட் அக்கார்டிங் டு டைம். அது எப்படி வச்சிருக்கானா, இந்த எவல்யூஷன் இருக்கு இல்லையா, இப்ப நீங்களாம் ஸ்கூல்ல படிப்பேன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ உங்களுக்கு உங்க கிளாஸ்க்கு அது வந்திருக்கான்னு தெரியாது. பட் ஜென்ரலா லைஃப் ஃபார்ம்ஸோட எவல்யூஷன் பார்த்தோம்னா அது வாட்டர்லேருந்து லேண்டுக்கு வரும். சோ இப்ப மத்ஸ்யமூர்த்தி அப்படிங்கிறது வாட்டர்லயே இருந்த அவதாரம். அதுக்கப்புறம் கூர்ம அவதாரம் ஆம்பிபியனா இருக்கிறது. வராக அவதாரம் ஒரு அனிமல் மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் நரசிம்ம அவதாரம் அனிமல் மேன். அதுக்கப்புறம் வாமன அவதாரம் டுவார்ஃப் மேன். அதுக்கப்புறம் பரசுராம அவதாரங்கிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி கோவமா இருக்கிற மேன், ஃபுல் குவாலிட்டிஸோட இருக்கிற மேன் கிடையாது. ராம அவதாரங்கிறது வந்து கம்ப்ளீட் மேன். அதுக்கப்புறம் பலராம கிருஷ்ண அவதாரங்கள் சூப்பர் மேன். அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா. இட் ஹாஸ் நத்திங் டு டு வித் டைம். ஓகே அடியன்.
அடியன் தன்யாசினி அடியன். அடியன் எஸ், யாரு? ஹரிதா, சொல்லுமா. அடியன் நீங்க சொன்னீங்கல்ல அடியன் சாப விட்டாங்க. ஆமா, அடியன் சாப விட்டாங்க. அவன் ஏன் சொன்ன பேச்சு கேட்கல அடியன்? அவனுக்கு அப்ப புத்தி அந்த மாதிரி ஆயிடுமா கண்ணா. சம்டைம்ஸ் நம்ம ஏன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம்னா, நம்ம பண்ணின பாப்போம் அந்த மாதிரி வந்து புத்திய கலக்கிடும். சமுத்தாதான் இருந்தான் அவன், ஆனா அவன் ஏதோ பாப்பங்கள் பண்ணிருக்கானோ இல்லையோ, அந்த பாப்பம் வந்து புத்திய கலக்கி விட்டுரும். அப்போ நல்லவாளா இருக்கிறவா கூட சொன்ன பேச்ச கேட்க மாட்டா. அதனால நம்ம எல்லாம் என்ன சொல்லணும் உமாச்சி கிட்ட, உமாச்சி நல்ல புத்தி கொடுங்கோ அப்படின்னு தெரியும். எது கேக்குறோம், புத்தி மாறாம இருக்கணும். நம்மளுக்கு சம்டைம்ஸ் நம்ம முன்னாடி பண்ண பாப்பத்தினால நம்மளோட புத்தி எல்லாம் கலங்கி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்மளுக்கு நல்ல புத்தி இருக்கிறச்சு, பெருமாள்கிட்ட போய் சேவிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறச்சு, பெருமாள் கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, பெருமாளே எப்பவுமே நல்ல புத்தி கொடுங்க அப்படின்னு. நல்ல புத்தினா நன்னா படிக்கிறதுக்கு அறிவுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல எப்பவுமே ரைட்டா யோசிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் நம்மளுக்கு இருக்கணும். we should always think right. அதுதான் நல்ல புத்தி. ஒரே ஒரு நிமிஷம், கொஸ்டின் யாருக்கும் இல்லைன்னா அவ லீவ் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் கேட்கணுங்கிறவா மட்டும் இருங்கோ, ஏன்னா 7 மணி ஆயிடுத்து. So only if you have doubts, stay back. Otherwise the session is over for today. Homework எதுவும் கிடையாது இந்த வீக், ஐ மீன் இந்த செஷன்ல. தன்யாசிமா கிளம்புறவா எல்லாருக்கும் தன்யாசி, இருக்கிறவா மட்டும் கேளுங்க. ஐ மீன் கேட்கறவா மட்டும் தன்யாசிமா. ஹரிதா சொல்லுங்க. தன்யாசி, ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஹரிதா சொல்லு கண்ணா. அரியன் ஸ்டேஜ் வந்து சாபம் கொடுத்துட்டோன்னு பிரிவென்ட் பண்ண வந்தால அடியன். அப்ப மகாபலி வந்து நல்லதுதானே பண்ணா, பிரிவென்ட் பண்ண வந்தா? இல்ல, மகாபலி நல்லது பண்ணானா மகாபலிக்கு கெட்டது நடக்கும்னு அவர் நினைச்சாருமா. இப்ப மகாபலி கிட்டக்க சொர்க்கலோகம் இருந்தது, அது அவன் கிட்டே இருந்து போயிட போறதே அப்படின்னு அவர் பயந்துட்டு பிரிவென்ட் பண்ண வந்தார். பியா இருந்தது. சுக்கராச்சாரியர் பண்ணது ராங் அங்க, அதனாலதான் அவருக்கு கண்ணு போயிடுது இல்லையா. பெருமாள் வந்து அவரோட கண்ணை ஏன் போக்கினார், கண்ணை குத்திட்டாரோமாச்சி அப்படின்னு சொல்றோம்ல, லிட்டரலா கண்ணை குத்திருக்காருங்க. ஏன்னா அவர் பண்ணது ராங் அந்த இடத்துல, அவர் அப்படி பிரிவென்ட் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா பெருமாள் வந்து தேவையான விஷயத்துக்கு தான் மகாபலிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போனார், அதை பிரிவென்ட் பண்ண போனார் சுக்கராச்சாரியர்னு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். புரிஞ்சுதா? ஒரு ஒரு அவதாரமும் அந்த ஃபர்ஸ்ட் வராக அவதாரம் அவரோட அண்ணன் அவதாரத்துல போனாங்க. அப்புறமா இப்ப வந்து மகாபலி அடியன் இப்ப ஒரு பெருமாள் அவதாரம் அடிக்கிற வெயிட் பண்ணியே பண்றாங்க அடியன். என்னமா எனக்கு புரியல, திருப்பி சொல்லு. வராக அவதாரம் இருக்குல்ல அடியன். ஆமா, அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபுக்கு நரசிம்மர் வந்தார் அடியன். அப்புறமா மகாபலி அடியன் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தானே வருது அடியன். ஆமா, மகாபலிங்கிறது பிரகலாதனுடைய பேரன், பிரகலாதனுடைய கிராண்ட்சன் தான் மகாபலி. அதே அடியன் பெருமாள் வர இது எடுக்கணும். எதுக்கு வெயிட் பண்ணலாம் கண்ணா? நரசிம்மரே அப்படியே இருந்திருக்கலான்றியா? அது ஏன்னா பெருமாள் ஒரு ஒரு பக்தனுக்காக ஒரு ஒரு அவதாரம் எடுப்பார். அதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு ஒரு அவதாரம் எடுத்தாதானே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கதைகளா கிடைக்கிறது. அந்த கதைகள் கிடைச்சதுன்னா அதுல இருந்து நிறைய டிவோஷன் வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பிளஸ் எவ்ரி பக்தன் எப்படி கூப்பிடுறானோ, எப்படி ஆசைப்படுறானோ அதுக்கு ஏத்த மாதிரி பெருமாள் அந்த வேஷத்தை போட்டு வருவார். பிரகலாதன் எப்படி கூப்பிட்டானோ அந்த மாதிரி அவர் நரசிம்மனா வந்தார். அது மட்டும் இல்ல, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா. இப்ப நரசிம்மமூர்த்தியா அவர் வந்ததுக்கு காரணம் பிரகலாதன் சொன்னது மட்டும் இல்ல, பிரகலாதன் சொன்னதுனால அந்த நிமிஷத்துல அந்த இடத்துல வந்தார். பட் நரசிம்மன்கிற ஃபார்ம் அவர் எதுக்கு எடுத்துன்னு வந்தார் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏன்னா பிரம்மா பல வரன்களை கொடுத்துட்டாரு ஹிரண்யகசிபுக்கு.
சோ அந்த பிரம்மாவோடைய பூன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு அவதாரம் எடுக்கணும். அதனால அந்த ஃபார்ம்ல அங்க வந்தார். இப்ப இங்க வாமனனா வந்து குட்டியா வந்து கேட்டாதான் மகாபலிய டியூப் பண்ண முடியும். டியூப் பண்ணணும்னு அவர் நினைக்கல. மகாபலிக்கு வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முதல்ல அவர் வாமனனா வரணும், அதுக்கப்புறம் திருவிக்ரமனா மாறினாதான் அதை அச்சீவ் பண்ண முடியும். சோ அந்த ஃபார்ம் எடுத்துன்னு வந்தார். ஒத்தொத்தரா என்ன ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி வருவார். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அதிதி தேவி பெருமாளை இந்த மாதிரி சின்ன பையனா தனக்கு குழந்தையா பெத்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சா. அதனாலயும் வந்தார். அதிதி தேவியினுடைய ஆசைக்கு இறங்கி வாமன மூர்த்தியா வந்தார். யாரு எப்படி ஆசைப்படுறாளோ அப்படிலாம் அவதாரம் பண்ணுவார் பெருமாள். ஆனா அந்த அவதாரத்து மூலமா கதைகளை கொடுத்து இன்னும் அவர்கிட்ட ஆசைப்பட வைப்பார் நம்மள. இப்ப ஸ்டோரி வேல்யூ செஷன்ல அப்புறம் ஒரே ஸ்டோரியா போயிடும்ல, நம்ம எப்படி 10 செஷன்ஸ் எடுக்கிறது, 10 அவதாரம்ஸ் இல்லைன்னா கரெக்டா? என்ன ஹரிதா, புரிஞ்சுதா? சொல்லுமா கண்ணா. யார் அது? அனந்தன், சொல்லு கண்ணா. அவர் பெருமாள் மகாபலிய பாடாலோகத்துக்கு அனுப்பத்துக்கு முன்னாடி மகாபலி ஒரு வரம் கேட்பாள். அது என்னங்க? அது நீங்க சொல்லவே இல்லையாடி. என்ன வரம் கேட்டா மகாபலி? நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பாக்கணும், என் மக்களை பாக்கணும்னு கேட்பானடி. அப்படியும் இருக்கு. பாகவதத்துல இந்த ஸ்டோரி இல்ல, வேற புராணங்கள் அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு. நம்ம பாகவதம் லைன்ஸ்ல அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். மக்களை வந்து பாக்கணும் அப்படின்னு கேட்பா. அதான் நம்ம ஓணமா செலிப்ரேட் பண்றோம். இன்னைக்கும் உண்டு அந்த ஃபோக்லோரும் உண்டுதான் அந்த கதை. அடியேன் சாய்பார்க்கு பேசுறேன். அடியேன் நாங்க வந்து கேரளால இருக்கோம். அடியேன் ஓணம் செலிப்ரேஷன் லீவ் வருது. அடியேன் வாமனன் வந்து இங்க வந்திருக்காருன்னு இங்க ஸ்பெஷாலிட்டி உண்டு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அடியேன்? அதுதாங்கண்ணா, இப்ப அனந்தன் கேட்டானே அதே சேம் கொஸ்டின் தான். இப்ப ஓணம் ஃபெஸ்டிவல் எதுக்கு பண்றா அப்படின்னு கேட்டா, இந்த மகாபலி வந்து வருஷா வருஷம் தன்னுடைய மக்களை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டுட்டானா. சோ அந்த ஓணத்தன்னைக்கு அவன் வரான் அப்படின்னு இருக்கு. ஓணம் தான் வாமன ஜெயந்தி. வாமனன் என்னைக்கு அவதாரம் பண்ணாரோ அன்னைக்குதானே மகாபலி பாத்தாளத்துக்கு போனான். சோ அன்னைக்கு வாமனனும் வரார் அப்படின்ற ஐதிஹ்யம் இருக்கு இன்னைக்கும். தட் இஸ் வை ஓணம் இஸ் செலிப்ரேட்டட். அண்ட் அந்த கிங் வர்றதுனால எல்லா ஃபீஸ்டும் பண்ணி அந்த கிங்குக்கு கொடுத்து இட்ஸ் செலிப்ரேஷன் ஃபார் மகாபலி மோர் தென் வாமனா. வாமன மூர்த்தி அன்னைக்குதான் அவதாரம் பண்ணார் அப்படிங்கறதுனால அவரையும் கொண்டாடுறோம் அன்னைக்கு. அடியேன் அதுக்கப்புறம் நான் வந்து திவ்ய தேசத்துக்கு பக்கத்துல தான் இருக்க, திருக்காக்கரை திவ்ய தேசத்துக்கு பக்கத்துல. இங்கதான் வந்து அந்த வாமனனோட கதை நடந்தது அடியேன். அப்படிதான்மா சொல்றா, அந்த இடத்துலதான் நடந்தது அப்படின்னு சொல்றா. அதாவது இது வந்து ஒரு கல்பத்துல ஒரு இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லுவா. சில சமயம் நிறைய இடங்கள்ல வாமனனுடைய க்ஷேத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு கல்ப சைக்கிள்ல திருக்காட்கரையில் நடந்தது அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிருசிம்மாவதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அஹோபிலத்துல நடந்தது அப்படின்னு சொல்றா. ஆனா அது பாத்தாள லோகத்துல நடந்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா மாதிரி தெரியுது. ஏன்னா அசுரா கிங்டம் எல்லாம் பாத்தாளத்துல தான் இருந்தது. சோ இங்கேயா அங்கேயா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரே ஆன்சர் என்னன்னா, ஒரு கல்பத்துல ஒரு இடத்துல பெருமாள் லீலைகளை நடத்திப்பார். சோ அதுல ஒன்னும் இது கிடையாது. அதாவது இட் இஸ் ஓகே, ஒரு சமயத்துல இங்க நடந்தது ஒரு சமயத்துல அங்க நடந்தது அப்படிங்கிறது அக்செப்டபிளான ஃபேக்ட் தான். அப்படிதான் ஆச்சாரியர்கள்லாம் சொல்றான். சோ திருக்காட்கரையில ஒரு கல்பத்துல நடந்தது அப்படின்னு அந்தந்த ஸ்தல புராணம் சொல்ற கதைகள் எல்லாம் அப்படி இருக்கும். ஒரே கதை வந்து நிறைய ஸ்தல புராணத்துல காமனா நம்மளுக்கு இருக்கும். அதுல திருக்காட்கரை ஸ்தல புராணத்துல இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குதான், வாமனாவதாரம் நடந்தது அங்க அப்படின்னு சொல்றோம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அடியேன் ஸ்ரீநிதிக்கு கேள்வி இருக்கு. அடியேன் இந்த கொஸ்டின் வந்து வாமன அவதாரத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்ல. ஆனா ஜெனரலா நம்ம 4 யுகங்கள் இருக்குன்னு சொல்லுவோம்ல அடியேன், அந்த முதல்ல யுகம்னா என்னது அடியேன்? இது வந்து நம்ம மத்ஸ்யாவதாரம் நடத்தும் பொழுது
ஒரு கணக்கு டைம் ஸ்பேன் கணக்கு ஒண்ணு காமிச்சோம், உனக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. ஆமா அடியேன். அதுல வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ். ஒரு நிமிஷம் நான் உனக்கு காமிக்கிறேன் மறுபடியும். ஒரே நிமிஷம். டைம் இருக்கா உனக்கு இப்போ? எஸ் அடியேன். ஓகே, I'll just show you. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு அது லேர்ன் பண்ணணும்னு நான் இன்சிஸ்ட் பண்ணல. பட் போச்சது இல்ல உங்களுக்கு இருக்கே காமிச்சேன். உங்களுக்கு தெரியுறதா ஒரு ஸ்லைடு? தெரியுது அடியேன். ஓகே, இந்த பாரு வந்து ஜஸ்ட் உன்னோட இன்ட்ரெஸ்ட்காக சொல்றேன். இப்ப என்னன்னா ஒரு நிமிஷம் அப்படிங்கறது என்ன, 1 minute 60 seconds அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி நிமிஷம். இந்த நிமிஷத்துக்கு அந்த அர்த்தம் கிடையாது. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண் சிமிட்டுற நாழி. ஓகே, லைக் த விங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நிமிஷம் அப்படின்னு புராணம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி 15 நிமிஷங்கள் சேர்ந்து ஒரு காஷ்டைன்னு சொல்லுவா. 30 காஷ்டைங்கிறது ஒரு கலை. அப்புறம் 15 கலைங்கிறது ஒரு நாழிகை. தட் இஸ் அபவுட் 24 minutes. ஓகே, 2 நாழிகை சேர்ந்து ஒரு முகூர்த்தம். தட் இஸ் 48 minutes. அப்புறம் 30 முகூர்த்தம்னா ஒரு அகோராத்திரம். தட் இஸ் 1 day. இந்த 48 into 30 போட்டேன்னு வச்சுக்கோங்க, 48 minutes into that is 30 முகூர்த்தம். So அதை மல்டிப்ளை பண்ணியானா you get 1440, which is also 24 hours multiplied by 16 minutes. So ஒரு நாள்ல 1440 minutes இருக்கு. So புராணம் சொல்ற கால்குலேஷனும் நம்ம இப்ப பாக்குற கால்குலேஷனும் எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகுது பாருங்க. ஆச்சா? இதுக்கப்புறம் 30 அகோராத்திரம் ஈக்குவல் டு 1 மாசம், ஒரு மாதம். 30 அகோராத்திரம் ஒரு மாதம்னு சொல்லியிருக்கு. தட் இஸ் 30 days is 1 month. ஃபேர்லி இப்ப சில மாசத்துல 31 days இருக்கு, 29 days இருக்கு, அதெல்லாம் விட்டுடும். பட் ஆன் அன் ஆவரேஜ் 30 days ஒரு மந்த் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்படி கணக்கு வரும். அதுக்கப்புறம் 12 months ஈக்குவல் டு 1 yearன்னு சொல்றோம். அதுதான் 12 மாதங்கள் ஒரு மனுஷ சம்வத்சரம் அப்படின்னு சொல்றான். மனுஷ சம்வத்சரம்னா என்ன, இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு 1 year. பட் தேவர்களுக்கு அப்படி கிடையாது. தேவர்களுக்கு எப்படி ஒரு வருஷம் என்ன கணக்குன்னு கேட்டா 365 மனுஷா இயர்ஸ், ஹியூமன் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 தேவ வருஷம். ஓகே, அந்த மாதிரி 12,000 தேவ வருஷம் அப்படிங்கிறது தான் ஒரு சதுர்யுகம். சதுர்யுகம்ங்கிறது வந்து 4 யுகங்கள் கொண்டது. தட் இஸ் கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் அண்ட் கலியுகம். இந்த 12,000 தேவ வருஷம் அப்படிங்கிறது வந்து டிவைட் ஆயிருக்கும் அந்த சதுர்யுகங்களா. அது என்ன டிவிஷன் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உனக்கு சொல்றேன். நம்மளுக்கு இப்ப கலியுகத்துல கிட்டத்தட்ட 4 lakh and some years, some 1000 years இருக்குன்னு வச்சுக்கோ, 4.5 lakh years இருக்குன்னு வச்சுக்கோ. அதோட டபுள் துவாபர யுகம், அதோட டபுள் திரேதா யுகம், அதோட டபுள் கிருத்த யுகம் ஃபார் அவர் ஹியூமன் இயர் கால்குலேஷன். ஓகே, அது ஒரு பெரிய டைம் ஸ்பேன். அந்த மாதிரி 1000 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு கல்பம்னு பேரு. அதுதான் இப்ப நான் சொல்லியிருந்தேனே, கல்ப பேதத்துல கதைகள் மாறும்னு. ஒரு கல்பம் சைக்கிள்லயும் ஒரு சதுர்யுகம் சைக்கிள்லயும் இந்த அவதாரங்கள்லாம் நடக்கும். ஆனா அது எல்லாம் அப்படியே எக்ஸாக்ட்லி சேமா இருக்கும்னு சொல்ல முடியாது. இட் பி 99% சிமிலர். பட் இந்த மாதிரி பிளேசஸ் சேஞ்சோ, கேரக்டர்ஸ் சேஞ்சோ, ஈவெண்ட்ஸ் ஸ்லைட்லி ரொம்ப அன்இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ என்னுடைய கால்குலேஷன். ஓகே, சரி, வேற யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம இதோட செஷன் முடிச்சுக்கலாம். தன்யாசிவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ தர்ஷன்.